அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான என்னுடைய இஃப்தார் அண்ட் டின்னர் vlog தான். இந்த வீடியோ 4வது நாள் நோன்பு அன்னைக்குன்னு எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் எடுக்கலை. ஸோ அன்னைக்கு 4th டே அன்னைக்குன்னு நான் என்ன சிம்பிளாக பண்ணேன் அப்படின்றதையும் டின்னருக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி 4 மணிக்கெல்லாமே கடல் பாசி செஞ்சுட்டேன். அதை செட் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நோம்பு திறக்கிற டைமில் ரோஸ் மில்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பிளெயின் ஜெல்லி. இந்த பக்கம் நனாரி சர்பத் போட்டுட்ருக்கேன். இதில் லெமன், சர்க்கரை, அப்புறம் சப்ஜா விதை சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பாதாம் பிசினும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்பவே நல்லது. ஆர்டிஃபிஷியலாக எந்த ட்ரிங்க்கும் குடிக்காமல் நம்ம இந்த மாதிரி குடிக்கிறதுனால பாடி ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் சர்பத்தை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் சமோசாக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீல வாக்கில் ஆனியனை வெட்டிக்கலாம். ஒரு 6 வெங்காயத்தை வெட்டிட்டு லைட்டாக கைகளால் நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டோம்னா நீளமாக நமக்கு கிடைக்கும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இது கூட கொஞ்சமாக பட்டாணி அப்புறமா கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இது வெறும் ஆனியன் சமோசா அப்படின்றதுனால நான் ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஆனியன் கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சமோசா சீட்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம சேனலில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வச்சு சமோசா பண்ணியிருக்கோம். அப்புறமா சிக்கன் சமோசா ரெசிபியும் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு சூப்பரான காம்பினேஷன். சிக்கன் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஃபில்லிங்கையும் சமோசா உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மைதா மாவு தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சமாக வெங்காயம் மீந்துருச்சு. அதை நான் கொஞ்சமாக கடலை மாவும் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு இந்த போண்டாவாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காய போண்டா நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சமோசாவும் ரெடி, நம்ம வெங்காய போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது கோதுமை மாவும் வெல்லமும் போட்ட பணியாரம். அது சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ சைட் பை சைடு நம்ம டீயும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு டீயும் போட்டாச்சு. அடுத்து நோம்பு திறக்க வேண்டியது தான். நோம்பு திறக்கிறதுக்கு வெங்காய போண்டா, சமோசா, அப்புறமா நனாரி சர்பத், அப்புறம் அகரகர், அப்புறம் நோம்பு கஞ்சி, தண்ணி, பேரிச்சம்பழம். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்து முடிச்சதுக்கப்புறமா தொழுதுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு இன்றைக்கி ஆலு பரோட்டா பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணால் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் உப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் பிசைவோம் இல்லையா சப்பாத்திக்கு, அந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஓமம் சேர்த்து பிசையலாம். செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் சேர்க்கலை. அடுத்து ஒரு 3 உருளைக்கிழங்கு அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால நமக்கு நல்லா வெடிப்பு விடாமல் நல்லா குக்காகி கிடைக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம், பொடியாக நறுக்கி. இந்த மாதிரி நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ தோலை உரிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி திரட்டும் போது வெளியே வராது. அதுக்காக தான் மசித்த உருளைக்கிழங்கோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா,
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சே சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதனால் நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கருவேப்பிலை நறுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்கோட நல்லா பிளெண்ட் ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா மசித்த உருளைக்கிழங்கோட மசாலா எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி தான். இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஆலு பரோட்டா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே மசாலா சப்பாத்தி, வெஜிடபிள் சப்பாத்தி அது எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் அது எல்லாமே. இதுக்கு வந்து சைட் டிஷ் நம்ம மெனக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. குருமாவோ ஒரு கிரேவியோ வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லாக தேய்ச்சிடாமல் பாதி அளவுக்கு மட்டும் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு நம்ம மோமோஸ்க்கெலாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா க்ளோஸ் ஆகிடும், நமக்கு வந்து மசாலா வெளியில் வராது, அதுக்காக தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா மசாலா வெளியில் வந்துடும். லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் பண்ணி சூப்பராக உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசைக்கல்லை காய வச்சுட்டு எல்லாத்தையுமே சுட்டி எடுத்துட வேண்டியது தான். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை விட நெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பரான நமக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா அந்த மாதிரி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.